ஆமென். Praise the Lord Jesus Christ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இனி நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியானிப்போம். தூய்மையில் வளருவோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது என்ன தெரியுமா? அன்பு தீங்கு நினையாது. தீங்கு நினையாது அப்புறம் என்ன? ஓகே, சின்ன பிள்ளைகள்ல நான் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்கள சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க நீ அவள்கிட்ட பேசாத, அவள்கிட்ட சேராத அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதா? தப்பு. எல்லா கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம அன்புனால மாத்த பார்க்கணும். தீங்கு நினையாது. நமக்கு பிடிச்ச மாணவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு ஆசைப்படுவோம். அவங்க கஷ்டப்பட்டா நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். அதே நமக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க துன்பப்படும் போது அறிந்தும் அறியாமலோ ஒரு சின்ன சிரிப்பு உங்களுக்குள்ள வரும்ல, அதுதாங்க தீங்கு. நன்மை நம்ம நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், நம்ம அன்பு செய்யறவங்களா இருக்கட்டும் செய்யாதவங்களா இருக்கட்டும், நம்மளை ஏற்றுக்கொள்ளவர்களா இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கட்டும், அவங்க வளரணும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதுதான் அன்பு. கடவுளின் அன்பால் நிறைக்கப்பட்டவர்களுக்குள்ளாக தீங்கு வராது. இப்போ பைபிள்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த தீங்கு நினைப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? அரசர் யெரொபெயாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 அரசர்ல 13ஆம் அதிகாரத்துல அவரை பற்றி நம்ம படிக்கிறோம். யெரொபெயாம் என்ன செஞ்சார்னா, இஸ்ராயேல் மக்களுக்கு அவரு அரசராக இருந்தார். அவர் வேற்று தெய்வங்களுக்கு பலியிட தொடங்கிட்டார். பலிபீடம் கட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஆண்டவருடைய ஆவியால் நிறைக்கப்பட்ட இறை அடியார் ஒருவர் அவரை பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்க, பலிப்பிடமே நீ கட்டப்பட்டிருக்கிறியே, இந்த பலிப்பிடத்திலேயே பலி செலுத்துறாங்க குருக்களே பலியிடப்படுவார்கள் சொல்ல. அப்போ இதுக்கு அடையாளமாக இந்த பலிப்பீடம் இடிந்து விழும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட யெரொபெயாமுக்குள்ள ஒரு தீமையான எண்ணம், கோபம் வந்தது. என்ன செய்த தெரியுமா? பலிப்பீடத்துல இருந்து கையை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னு சொன்னார். கையை அப்படி நீட்டினாரா, அதுக்கப்புறம் மடக்கவே முடியல. விரைத்து போய் அப்படியே நினைச்சு. தீங்கு இதுதான் தன்வினை, தன்னை சுடும். இதற்கு நம்ம தீங்கு நினைக்கும் போது இந்த தீங்கு என்ன செய்யும்? நம்மளையே பாதிக்கும். தீங்கு நினைக்காமல் இருப்போம். அப்ப என்னாச்சு தெரியுமா? யெரொபெயாமே என்ன செய்யறாரு? அந்த இறையடியாரை பார்த்து, எனக்காக வேண்டுங்க, இந்த கையை சுகப்படுத்த இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவரிடம் ஜெபிங்கன்னு சொன்னாரு. அவர் ஜெபித்தார். ஜெபித்த உடன் என்னாச்சு? அவர் கரங்கள் நலமானது. தீங்கு விளைப்பதற்கு இதான் பதில். இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள்லாம் இந்த அன்பு, உண்மையான அன்பு நினைச்சு பல இடத்துல ஏமாந்து போறதுக்கு ஒரு அடையாளம் யார் தெரியுமா? சிம்சோன். சிம்சோனுக்கு பலந்த பலம் வந்தது. அந்த பலத்தை அறிந்தவர் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பெரிய அசட்டா இருந்தாரு சிம்சோன். அவன் பெலிஸ்தியருக்கு எதிராக போரிடும் போது அந்த பெலிஸ்திய அரசன் நயவஞ்சகமா ஒரு பெண்ணை அனுப்புறாரு. தெலீலா வராங்க. அனுப்பி அன்பால மயக்கி அவனை சிம்சோன் இருந்த வாலிப பையன் இருந்து அவன் இந்த ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு கண்டுபிடி அனுப்புறாங்க. 3 முறை டிலைலாவிட்ட 3 முறை அவர் அழகா சிம்சோனை மடியில படுக்க வச்சுட்டு கேக்குறாரு, என்ன உன்னுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு அப்படின்னு. அவர் 3 முறை சொல்லியும் ஏமாந்து போயிட்டான். கடைசி 4வது முறை அவர் திருப்பி மயக்கி கேட்கிறார், என்னன்னு? சிம்சோன், நீ என்னை 3 முறை ஏமாற்றி விட்டாயே, இப்போ உனக்கு உண்மையாவே என் மேல அன்பு இல்ல, நீ அன்பு நிறைந்தவன், என்னை நம்பல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்க உன்னுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு. இப்போ சிம்சோன் பாவம் ஏமாந்து போன பையன் என்ன செஞ்சா தெரியுமா? உண்மையை சொல்லிட்டார். என்னுடைய முடியில தான் என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் தீங்கு நினைத்த அந்த மனசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிம்சோனின் முடியில் எல்லாம் தூங்கும் போது வெட்டினது. அவன் பலம் குன்றி போனான். தீங்கு நினைக்கிறவர்களுக்கு, நம்மை குறித்து நம்மையில அன்பு வைத்து காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு இடம் ஞானத்துக்காக செபிங்க. அன்பு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, இதே மாதிரி ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். இப்போ ரீசெண்டா
அந்த சகோதரன் ஒரு அன்பு ஒரு பெண்ணை பல வருடங்களாக அன்பு செய்தான். ஆனால் ஆண்டுடைய சித்தம் இது இல்லை என்று அறிந்த பிறகு அந்த மகளை விட்டு கொடுத்து வெளியே வந்தான். அந்த பெண் என்ன பண்ணா, அவன் செட்டில் ஆயிட்டா. ஆனாலும் இந்த மகனுக்கு எதிராக தீவனை செய்து அவன் என்னை விட நல்லா இருக்கக்கூடாது. இது அன்பா? அப்ப இத்தனை வருஷம் நீங்க அது அன்பு அன்புன்னு சொல்லி காதலிச்சாலே அது காதலா அன்பா? போய் ஏமாந்து போகாதீங்க. அவன் தீங்கு அவன் உணரக்கூடாது, வழியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறானே, அது அன்புல இல்லைங்க. அப்ப உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது, நடிக்கிறது எது என்பதை எல்லாரும் கற்றுக்கொள்ள ஞானத்துக்காக செபிப்போம். முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்காக செபிப்போம். இன்னும் ஒருத்தர் செயின்ட் சார்பெல், இவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? செயின்ட் சார்பெல் நன்மையே செய்தார். இவரை குறித்து பலர் பலவிதமாக பேசினாரு. இவர் மேல் பொறாமை கொண்டாங்க. ஒரு நாள் அவர் இரவு முழு ஜெபிக்கிறோம், ஆலயத்துல ஜெபிக்கணும், விளக்கேற்றி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த விளக்குக்கு எண்ணெய்க்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தண்ணி ஊத்தி அவர் மானத்துக்கு எடுக்கணும், அவர் ஜெபிக்க விடாம பார்க்கணும், ஏதாவது நடக்கும்னு நினைச்சு தீமை எண்ணத்தோடு செய்யறாங்க. இவரும் ஜெபத்தின் ஆழத்துல இருக்கிற ஆலயத்துல தெரியாம அந்த தண்ணியவே ஊத்துறாரு எண்ணெய். அற்புதம் என்ன தெரியுங்களா? ஆண்டு அவரோடு கூட இருந்ததுனால அந்த தண்ணியில கூட விளக்கு எரிஞ்சதுங்க. தீமை செய்தவர்கள் ஏதோ தீ நடக்கும் போது இப்ப விளக்கு அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய அவர்களும் உட்கார்ந்தாங்க. இவர் ஜெபத்துல அமர்ந்திருந்தார். அவங்க என்ன நடக்கும்னு பாக்குறதுல விழிச்சிருந்தாங்க, மனம் மாறினார்கள். அதனால தீங்கு விளைவிப்பவருக்கு கிடைப்பது தீமையே, தீங்கு இல்லாமல் அன்பால் நிறைக்கப்பட்டவர்களுக்கு கிடைப்பது நன்மையே. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளுக்கு உமக்கு நன்றி. எங்களுக்குள் பிறர் மீதும் தீங்கு எண்ணம் வராமல் எந்த சூழ்நிலையும் நான் நன்மை நிறைந்தவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். அதே போல எது உண்மையான அன்பு, எது கடவுளிடமிருந்து வருகிற அன்பு என்று சொல்லி நாங்கள் தெரிந்து அதன்படி நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக எல்லா வாலிப பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஞானத்தால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க, அன்பினால் நிரப்புங்க. தெய்வத்தாயே, உங்க அன்பு பிள்ளைகளை உங்க மாசற்ற இதயத்திற்குள்ளாக அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.